அண்மை செய்தி. துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கைகளை தமிழக அரசே மேற்கொள்வது தொடர்பான சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் அதிகாரத்தை தமிழ்நாடு அரசே மேற்கொள்ளக்கூடிய வகையில் தற்போது அரசிதழ் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசே மேற்கொள்வது தொடர்பான சட்ட திருத்த மசோதா தற்போது அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே இது தொடர்பான சட்டப்பேரவையில் சட்ட திருத்தம் நிறைவேற்றியதை அடுத்து தற்போது அரசிதழ் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், அதே போன்ற ஆசிரியர் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் கவர்னர் என்ற பதத்தை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் அரசு என்று பெயர் சேர்க்கப்பட வேண்டும் எனவும் அரசிதழில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக இந்த பொறுப்புகள் அனைத்தையும் ஆளுநர் செய்து வந்த நிலையில் தற்போது துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசே மேற்கொள்வது தொடர்பான சட்டப்பேரவையில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில்தான் துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கைகளை தமிழக அரசே மேற்கொள்வது தொடர்பான சட்ட திருத்தம் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதற்கட்டமாக 4 பல்கலைக்கழகங்கள் தொடர்பான அரசிதழ் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்தடுத்த வரும் நாட்களில் மற்ற பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் அதிகாரத்தை தமிழ்நாடு அரசே மேற்கொள்ளக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் சட்டப்பேரவையில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதை அடுத்து துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கைகளை தமிழக அரசே மேற்கொள்வது தொடர்பான சட்ட திருத்தம் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கையை தமிழக அரசே மேற்கொள்ளும் என்று அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.